ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது பாலிட்டி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, எல்லா ஆர்டிகல்ஸும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கோ ஸோ அதை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், ஓரளவுக்கு படித்த ஃபீலும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லா ஆர்டிகல்ஸும் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி எக்ஸாமில் இது வரைக்கும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் எது கேட்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் நமக்கு பாலிட்டியிலேருந்து ஒரு 3 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி டைரக்டாக ஆர்டிகல்ஸ்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆர்டிகல்ஸ் நம்பரு அது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த ஆர்டிகல் 2, தமிழில் சரத்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பார்ட் 1ல் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அதுலேருந்து நமக்கு இந்த ஆர்டிகல் 2 வந்திருக்குங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி இந்தியாவோட டெரிட்டரியா அதாவது இந்தியாவோட ஒரு பகுதியாக இல்லாத ஒரு இடத்த இந்தியாவோட சேர்த்துக்கிட்டு அதை ஒரு மாநிலமாக நம்ம மாற்றுறோம், இல்லைன்னா அதுக்கு மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது இந்த ஆர்டிகல் 2 படி தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சிக்கிம் மாநிலத்தை சொல்லலாம். சிக்கிம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்தியாவோட டெரிட்டரியாக இருக்காது, அது இந்தியாவோட இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாநிலமாக அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்போம். ஸோ இதை பற்றி தான் இந்த ஆர்டிகல் 2ல் சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 3 சரத்து 3. ஸோ இதில் என்னென்னா ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆர்டிகல் 2ல் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பகுதி இந்தியாவோட பகுதியாக இருக்காது, அதை இந்தியாவோட இணைச்சிருப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஆர்டிகல் 3ல் என்னென்னா ஆல்ரெடி இந்தியாவோட ஒரு பகுதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏரியா இருக்குன்னா அது இந்தியாவோட டெரிட்டரியாக தான் இருக்கும். ஸோ அதை ஒரு மாநிலமாக மாற்றுறது அல்லது ஆல்ரெடி ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தோட டெரிட்டரி சேஞ்ச் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடியதான் ஆர்டிகல் 3. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னென்னா ஆர்டிகல் 2ல் ஒரு பகுதி இந்தியாவோட டெரிட்டரியாக இருக்காது, அதை இந்தியாவோட ஜாயின் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் கொண்டு வருவோம். ஆர்டிகல் 3ல் ஆல்ரெடி இந்தியாவில் எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஸோ அதில் சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது ஆர்டிகல் 9ங்க. ஸோ இது இந்தியன் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 9ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த வழியெலாம் இந்தியாவில் குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை இழக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 9. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி இழக்கலாம் அப்படின்னா, நான் வாலண்டியராக வேண்டான்னு சொல்லிட்டு என்னோட சிட்டிசன்ஷிப்பை இழந்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், எனக்கு அமெரிக்கா பிடிச்சி போச்சு, அதனால் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம், நான் போய் அமெரிக்காவிலேயே இனிமேல் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாலண்டியராக சிட்டிசன்ஷிப்பை வேண்டான்னு சொல்லி லாஸ் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னா, நான் வாலண்டியராக சொல்லாமல் ஃபாரின் போயிருப்பேன், அங்கே சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருப்பேன். சப்போஸ் நான் ஃபாரினில் ஒரு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காக என்னோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு யாராவது எதிரிகள்னு இருப்பாங்க, இல்லைன்னா இந்தியா யாருக்கூடையாவது வாரில் இருக்கும். ஸோ இல்லை அந்த மாதிரி யாருக்காவது நான் இல்லீகல் மிக்ரெண்ட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ அவங்களுக்கு இல்லீகலாக நான் சிட்டிசன்ஷிப்பை வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ அப்போ அவங்களோட சிட்டிசன்ஷிப்பும் போயிடும், ஏன்னா ஆல்ரெடி அது இல்லீகல் தான். ஸோ அந்த சிட்டிசன்ஷிப்பு ஆட்டோமேட்டிக்காக லாப்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட சிட்டிசன்ஷிப்பும் லாப்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட சிட்டிசன்ஷிப் எப்படி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 9ல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது
ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிகல்ஸும் ரொம்ப முக்கியம்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் எல்லா ஆர்டிகல்ஸும் படித்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிகல் 14 இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குன்னா, சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து சமம். ஓகேங்களா? ஸோ ஜாதி மதமோ கல்வியோ எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஸோ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 14. அடுத்தது ஆர்டிகல் 15ங்க. ஸோ ஆர்டிகல் 15ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்னா, ஸோ எனக்கு வந்து ரிலீஜியன், அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேஸ்ட்டு, லாங்குவேஜ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ். ஸோ இதை பற்றி, அதாவது பிறப்பிடம், மதம், ஜாதி, அதுக்கப்புறம் நிறம், இதை வச்சு எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது, அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத ஆர்டிகல் 15 வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 16. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இல்லை கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். யாருக்குமே வந்து நீ இந்த ஜாதிக்காரங்க தான் வரணும், இந்த மதத்துக்காரங்க தான் வரணும், ஸோ இவங்க தான் வரணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எனக்கு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எல்லாருமே சமமாக வந்து போட்டி போட்டு அதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 16. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, ஸோ ரிசர்வேஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, இங்கே ரிசர்வேஷன் இருக்கிறதே வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ எல்லா கம்யூனிட்டி, எல்லா கேஸ்ட், இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு வந்து ரிசர்வேஷனே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோர்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதாவது இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில துறைகளில் வந்து என்னென்னா அந்த குறிப்பிட்ட மதத்துக்காரங்க தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி வேறு. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து வேறு. ஓகேங்களா? ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள், இல்லைன்னா வந்து அந்த ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலிஜிபிலிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க, அது வேறு. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டிஸ் வேறு, டிஸ்கிரிமினேஷன் வேறு. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு ஆர்டிகல் 16 வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல். அதாவது என்னென்னா, எனக்கு ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ ஒருத்தவங்களை வந்து தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படின்னு வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி யாரையாவது வந்து அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க, ஸோ இவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, இவங்க வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஸோ இதே மாதிரி வந்து பொது இடங்களுக்கு வந்து வரக்கூடாது, ஸோ இங்கே வந்து அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஜாதியோ மதத்தையோ அடிப்படையாக காரணம் கொண்டு தீண்டாமை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதான் எனக்கு ஆர்டிகல் 17 வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 18. ஸோ அதாவது பட்டங்களை துரத்தல் இல்லைன்னா பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மன்னர் காலத்தில் சொல்லுவாங்கல்லங்க, ராஜாதிராஜ, ராஜகுலத்திலக, ராஜ மாத்தாண்ட, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து மன்னர் பரம்பரை, ஸோ அதனால் இந்த டைட்டில் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் வந்து அந்த டைட்டில்ஸ்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு என்னென்னா இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வேறு எந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, ஸோ படித்தது வச்சு இப்போ பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, முன்னாடி டாக்டரேட்டுன்னு போட்டுக்குவீங்க, தமிழில் போடும்போது முனைவர்னு சொல்லி போட்டுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி பட்டங்கள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து அரசு கொடுக்கக்கூடிய பட்டங்கள், இப்போ
இப்போ என்னென்னா ஏதோ ஒரு துறையில் வந்து சிறந்து விளங்கணும்னா நமக்கு வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இந்த மாதிரி வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஃபெமிலியரான பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து கலைத்துறையில் சிறந்து விளங்குனீங்கன்னா கலைமாமணி அந்த மாதிரி பட்டம்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பட்டங்கள் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் அரசர் காலத்தில் நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் பட்டம் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதை வந்து என்னென்னா தடை செஞ்சுருக்காங்க. இதைத்தான் ஆர்டிகல் 18 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா? ஸோ அதாவது சுதந்திரத்துக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ஆர்டிகல் 19 இதில் வந்து மொத்தம் 6 சுதந்திரமான உரிமைகள் வந்து இருக்குங்க. ஸோ 6 உரிமைகளை பற்றி இதில் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்ம வந்து வெளிப்படையாக பேசுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து தோணுதோ அதை பற்றி பேசலாம், அதை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது ஆயுதங்களின்றி கூடலாம், அதாவது வித்தவுட் ஆர்மெண்ட்ஸு இல்லைன்னா வெப்பன்ஸ் இன்றி நம்ம வந்து கூடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும், அதாவது இந்தியாவோட டெரிட்டரி எங்கே இருக்கோ அந்த டெரிட்டரி முழுக்க நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போகலாம். ஸோ எங்கே வேணாலும் வரலாம், அதுக்கான உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அதேமாதிரி எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கு தங்க தோணுதோ, இப்போ சப்போஸ் நான் வந்து ஊட்டி போகிறேன், எனக்கு ஊட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ அதுக்கான உங்களுக்கு ரைட்ஸும் அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ண தோணுது, இந்தியாவோட டெரிட்டரி எங்கே இருக்கோ அந்த டெரிட்டரி முழுக்க உங்களுக்கு எங்கே பிஸ்னஸ் பண்ண தோணுதோ ஸோ அங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு இந்த ஆர்டிகல் 19 வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதாவது பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்லங்க. ஸோ அது வந்து எனக்கு இந்த ஆர்டிகல் 19 தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பேச்சுரிமைன்னு சொல்கிறோம்லங்க. ஸோ அந்த பேச்சுரிமையில் தான் வந்து எனக்கு இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் கன்விக்ஷன். ஸோ அதாவது நம்மளை வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான குற்றச்சாட்டு இருக்குல்லங்க. ஸோ அதிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான உரிமை தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மொத்தம் 3 வந்து இருக்குதுங்க. ஸோ என்ன அப்படின்னா அதாவது நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் எந்த காலத்தில் தப்பு பண்ணோம், ஸோ அந்த தப்பு நடந்த காலத்தில் அந்த தப்புக்கு என்ன தண்டனை இருக்கோ அதன்படி மட்டும்தான் என்னைய தண்டிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு அந்த காலங்கள் மாறினதுக்கப்புறம் இல்லை அந்த தப்பு செஞ்சதுக்கு முன்னாடி என்ன தண்டனை இருந்துச்சோ அல்லது அதுக்கு பின்னாடி என்ன தண்டனை இருந்துச்சோ ஸோ அதைப்படி வந்து என்னைய வந்து தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததுங்க இன்னொன்று வந்து என்னென்னா நோ டபுள் ஜியோபெடி, அதாவது ஒரே குற்றத்துக்காக வந்து என்னை வந்து நீங்கள் வந்து 2 முறை வந்து தண்டிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு தப்பு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காருன்னா அந்த தப்புக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து அவங்கள வந்து தண்டிக்க முடியும். ஸோ அதர்வைஸ் வந்து நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அவரை வந்து தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததுங்க ஸோ அடுத்தது ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது தனி மனித சுதந்திரம்னு சொல்கிறோமில்லங்க. ஸோ அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனிநபர் தன்னுடைய பர்சனலான லைஃப்பில் வந்து எப்படி வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து எனக்கு இந்த ஆர்டிகல் 21 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தனி மனிதனோட சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது ஆர்டிகல் 21A. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குன்னா, ஸோ அந்த குழந்தைக்கு அடிப்படை கல்வி, அதாவது பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவாங்கள்லங்க, ஸோ அந்த பிரைமரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 21A வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 22 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட். ஸோ இப்போ என்னை வந்து ஒருத்தங்க வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கைதுக்கு எதிராக வந்து நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 22 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை யாராவது வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களை கைது பண்ணும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஸோ என்னை ஏன் வந்து கைது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்போமா. ஸோ அப்போ உங்களை வந்து கைது பண்ண வர்றாங்க அப்படின்னா அந்த கைதுக்கான காரணத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து என்னென்னா, உங்களை கைது பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்கள் அட்வொகேட், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அட்வொகேட்டை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த அட்வொகேட்டை வந்து கலந்து ஆலோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களை ஒரு வேளை கைது பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை கைது பண்ணி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களை வந்து கோர்ட்லேயோ அல்லது ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ வந்து உங்களை வந்து ஆஜர்படுத்தி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் 24 ஹவர்ஸுங்கிறது வந்து என்னென்னா, உங்களோட ட்ராவல் டைமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸில் இருக்குமில்லங்க, அதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களை கைது பண்ணதுலேருந்து கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குல்லங்க, ஸோ அதில் 24 மணி நேரத்தை வந்து அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து எனக்கு ஆர்டிகல் 22 வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 23. ஸோ எனக்கு இந்த ஆர்டிகல் 23 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது வந்து மனிதர்களை வந்து கடத்துதல் மற்றும் வந்து விளைபொருட்களாக விற்பனை செய்தல். ஸோ இதை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள்லாம் இருக்காங்கல்லங்க, ஸோ அவங்கள வந்து என்னென்னா இழித்தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. ஸோ அதாவது என்னென்னா ப்ராஸ்டியூஷனில் வந்து பெண்களை வந்து ஈடுபடுத்தக்கூடாது, பிச்சை எடுக்க விடக்கூடாது. அந்த மாதிரி வந்து இழித்தொழில்களில் வந்து அந்த பெண்களையோ அல்லது மற்ற மனிதர்களையோ வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 24ங்க. ஸோ ஆர்டிகல் 24 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர், அதாவது ரொம்ப ஹசார்டஸாக, அதாவது ஆபத்து நிறைஞ்ச தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வந்து பணிக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ஆபத்தான தொழிற்சாலைகளையோ இல்லை ஆபத்து நிறைஞ்ச எந்த ஒரு பணியிலையும் வந்து அவங்கள பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சில விதிவிலக்கெலாம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆர்டிக்கல் இருக்குன்னா அதில் விதிவிலக்கு இருக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஃபேமிலி கஷ்டமாக இருக்குது, அந்த குழந்தை வேலைக்கு போனால் தான் வந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பாடே சாப்பிட முடியும் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு வந்து லேபராக வந்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ஹசார்டஸான வந்து இடத்துல மட்டும் அவங்கள வந்து தொழிலாளராக வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 24. அடுத்தது ஆர்டிகல் 25. இது வந்து ரைட் டு ரிலீஜன், அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்தியாவில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த மதம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு இஸ்லாமியம் பிடிச்சிருக்கு, இல்லை கிறித்துவம் பிடிச்சிருக்கு, இல்லை இந்து மதம் பிடிச்சிருக்கு, இல்லை ஜொராஸ்ட்ரம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி அந்த மதத்தை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து யாரும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் செய்ய முடியாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பொது இடங்களில் வந்து மத பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 26. ஓகேங்களா? ஸோ ரிலீஜியஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ ரிலீஜியஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ரிலீஜியஸ் சம்மந்தமான விஷயங்கள், அது சம்மந்தமான அஃபேர்ஸு, லேண்ட் இருக்குது, இல்லை அதோட சொத்துக்கள் இருக்குது, அது சம்மந்தமான விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான உரிமைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 27. நோ ரிலீஜியஸ் டேக்ஸு, அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த முன்னர்கள் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜிசியா டேக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஸோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா புனித பயணம் போகிறீங்கன்னா அதுக்கான வரியெல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரியெல்லாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, உங்கள் மதத்தில் வந்து ஒரு வரி போடுறாங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட அந்த வரியை வந்து கட்டலாம், இல்லைன்னா உங்களை யாரும் வந்து கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 27 வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 28. ஸோ என்ன அப்படின்னா, இதில் வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குல்லைங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்னென்னா மத பிரச்சாரம் வந்து செய்யக்கூடாது, இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் எய்டட், அதாவது கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்கே 50% மேலே இருக்கோ அங்கெல்லாம் வந்து எந்தவித மத பிரச்சாரமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 28ங்க. அடுத்தது வந்து என்னென்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்டிகல் 29ங்க. ஸோ இப்போ ஆர்டிகல் 29 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், அதாவது நம்ம அந்த மைனாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதாவது சிறுபான்மையின் மக்கள். ஸோ அவங்களோட யூனிக்குவான விஷயங்கள், ஸோ அவங்களோட மொழியாக இருக்கட்டும், அவங்களோட கலாச்சாரமாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சில யூனிக்குவான விஷயங்கள் வந்து என்னென்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து அழிஞ்சு போகாமையும் அதுக்கு எந்த ஒரு சேதாரணமும் ஆகாமல் அதை பார்த்துக்கிறதுக்கான உரிமைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு பழங்குடியின மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு எழுத்து முறை இருக்கும், அவங்களுக்கான பேச்சு முறை வந்து இருக்கும், அதேமாரி அவங்களுக்கான அந்த திருவிழா இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட அந்த யூனிக்குவான விஷயங்கள் வந்து அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 29 வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 30. ஸோ இதில் வந்து என்னென்னா மைனாரிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதை பற்றி சொல்கிறாங்க. சிறுபான்மையினர் வந்து அந்த மக்களோட கல்வி வளர்ச்சிக்காக அவங்க கல்வி நிறுவனங்கள் வந்து நடத்தலாம், ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 30 சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஆர்டிகல் 30 என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மைனாரிட்டிஸ் அவங்களோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உருவாக்கி அதை ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கான உரிமைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 32ங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, அதாவது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது நமக்கு வந்து இந்த நீதி பேராணைகள் சொல்லுவோம் இல்லைங்க, நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு மீறப்பட்டுருச்சு, எங்கேயாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யாராவது வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நம்ம கோர்ட்டில் வந்து முறையிட முடியும். ஸோ எனக்கு ஆர்டிகல் 32 எங்கே யூஸ் பண்ணுவேன்னா, நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் யூஸ் பண்ணுவேன். அதே ஹை கோர்ட் அப்படின்னா எனக்கு ஆர்டிகல் 226 226. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஹை கோர்ட்டில் என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அங்கே கேஸ் போட்டு எனக்கான ரைட்ஸை நான் வந்து வாங்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 விதமான ரிட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து 5 விதமான ரிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹெபியஸ் கார்பஸு, அப்புறம் மேண்டமஸு, இன்னொன்று வந்து என்னென்னா சர்டியரரி ப்ராகிபிஷன், அடுத்தது வந்து குவாயோ வாரண்டோ. ஸோ அதாவது ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னா வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா டு பி த பாடி ஆஃப், யாரோ ஒருத்தங்க இந்த ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்க, ஸோ அதில் வந்து இந்த ஹெபியஸ் கார்பஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஆளை வந்து காணா அப்படின்னா ஸோ அவங்கள வந்து டு பி த பாடி ஆஃப் உடம்போடு வந்து கொண்டு வந்து ஸோ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா எனக்கு இந்த ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காணாமல் போச்சோன்னு, அதாவது யாராவது கைது பண்ணியிருந்தாலோ அல்லது ஆள் காணாமல் போச்சு, கஸ்டடியிலிருந்து ஆள் வந்து இல்லை அப்படின்னாலும் ஸோ அவங்கள வந்து டு பி த பாடி ஆஃப், அதாவது உடலோடு வந்து அவங்கள வந்து முழுமையாக வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது இப்போ வந்து எனக்கு கீழமை நீதிமன்றங்கள்லாம் இருப்பாங்கல்லங்க, ஸோ அவங்களுக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் அந்த வேலையை செய்ய சொல்லி வந்து அறிவுறுத்துவாங்க, கட்டளை இடுவாங்க. ஸோ இதை தான் வந்து மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செர்டியரரி அப்படின்னா என்னென்னா, எனக்கு கீழமை நீதிமன்றங்களில் சில கேஸ்லாம் வந்து வந்திருக்கும், அதை இப்போ மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் விசாரிப்பாங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த கீழ் நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, ப்ரூஃப்ஸு இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுங்க, ஸோ நாங்கள் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா செர்டியரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ப்ராகிபிஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ எனக்கு கீழமை நீதிமன்றங்கள் வந்து அவங்களோட
அதிகாரத்தை தாண்டி அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து தம்பி நீ உன்னோட லிமிட்டை தாண்டி வந்து வேலை செய்கிற, ஸோ அதனால வந்து இன்னும் இந்த விஷயம்லாம் நான் வந்து தடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிமிட்டை மீறி ஏதாவது ஒரு லா மேக் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து என்னென்னா தடை செய்யக்கூடியதை வந்து ப்ராகிபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குவாயோ வாரண்டோ. ஸோ குவாயோ வாரண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ என்ன தகுதியின் அடிப்படையில் அவர் இந்த பதவியில் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேராணை தான் வந்து குவாயோ வாரண்டோ, அதாவது தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸ்லாம் தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நடத்துனது படிச்சிங்களோ இல்லையோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூட்டியை இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி.